வெல்கம் டு சமையல் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ வந்து ஒரு ரொம்ப நாளாக ஆசை. இப்போ வந்து நம்ம வீடியோவில் அதான் பார்க்க போகிறீங்க. போகணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம், போக முடியுமா இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோவில் அதான் பார்க்க போகிறீங்க. அதில் வந்து நீங்களும் ட்ராவல் பண்ண போகிறீங்க. இப்போ என்னென்ன செய்கிறோம் என்னன்னு பார்க்கலாம். ரயில்வே ஸ்டேஷன் போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் ட்ரெயினில் கிளம்பி போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ட்ரெயினில் என்னென்னா நைட்டில் கிளம்பணும், சாட்டர்டே நைட்டு கிளம்பணும். அதான் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் விடிஞ்சிருச்சு விடிஞ்சு நைட்டு கிளம்பணுமா. நைட்டு இதுலேருந்து விடிஞ்சிருது. நைட்டு 8 மணிக்கு தான் போய் வண்டி சேர்ந்தது. ட்ரெயின் லேட்டு, கொஞ்சம் முன்னாடியே போகும் பார்த்தா கொஞ்சம் இதாகிடுச்சு. 8 மணிக்கு தான் ட்ராவல் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் தம்பி எல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டே வந்தான். அப்புறம் ட்ரெயின் கொஞ்சம் இதாகிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அப்படியே கிளம்பி போய்கிட்டே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டயர்டாக எல்லாம் ஆகிட்டோம். ரொம்ப சிரமப்பட்டு போய் நான் ரிசர்வேஷன் பண்ணல டிக்கெட்டு. நாங்கள் வந்து ட்ரெயின் வந்து ரிசர்வேஷன் பண்ணாமல் போயிட்டோம். கொஞ்சம் சிரமப்பட்டு தான் போனோம். அப்புறம் வந்து பாதியில் கொஞ்சம் இறங்கிட்டாங்க. உட்காந்துட்டோம், கொஞ்சம் ஃப்ரீயாக உட்காந்துட்டோம். அப்புறம் படுத்துக்கிட்டு தான் வந்தோம். அப்புறம் படுத்து உட்காந்துட்டு தூங்கிட்டு அப்படியே கொஞ்சம் வந்துட்டோம். ஏதோ அட்ஜஸ்ட் பண்ணி வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் ஓரளவு. இப்போ ஃபுல்லாக அதுதான் இது பண்ண போகிறீங்க. சூப்பராக இருந்தது. ஆனால் சரியான கோவில், பெரிய கோவில். நான் போனதில்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃபஸ்ட்டு டைம் போனோம். நல்லா பெரிய கோவில், நல்லா என்ஜாய் பண்ணோம். சூப்பராக இருந்தது. பசங்களும் என்ஜாய் பண்ணானோ, நல்லா என்ஜாய் பண்ணாங்க. நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் வந்து ஆக்டர்லாம் நாங்கள் சேர்த்துருக்கோம். ஆக்டர் சேர்த்துருக்கோம். மறக்காமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த ஊருக்கு தான் வந்தோம், திருச்செந்தூருக்கு. ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோவை வந்து நாங்கள் வந்து ஆக்டர் வந்தாங்க. அதில் வந்து நாங்கள் ஃபோட்டோ தான் எடுத்தோம், வீடியோ எடுக்கலை. ஃபோட்டோ மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கோம் வீடியோவில். ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். யார் அவங்க என்னன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோயிலுக்கு வந்தாச்சு. வந்து சாப்பிட போகிறோம். கோயில் பக்கத்தில் தான் சாப்பாடு, நல்லா சாப்பிட போகிறோம். காமிக்கிற கோயிலுக்கு வந்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா, நாங்கள் திருச்செந்தூர் வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். திருச்செந்தூர் போயிட்டு அப்படியே கன்னியாகுமரி போகலான்ட்டு ஒரு பிளான் இருக்குது. பார்க்கலாம். கோயிலுக்கு வந்தாச்சு, சாமி கும்பிட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்குள்ளே சாப்பிட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு ஹோட்டலுக்கு வந்தோம். கோயிலுக்கு பக்கத்துலேயே ஹோட்டல். வரலாம். கோவிலேருந்து வெளியில் க்யூவுக்கு வந்து நிற்கலாம் அப்படின்னதுக்காக போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். சரியான க்யூ ஃபுல்லாக அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி நிற்கிது ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி அப்படியே பார்த்துட்டு அப்படியே வருவோம். அந்த பக்கம் தான் பீச்சுக்கு பக்கத்தில் தான், சைடில் தான். அதான் சரின்ட்டு க்யூ வரலாம் அப்படின்ட்டு க்யூவில் நடந்து வரோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பீச்சு சூப்பராக இருந்தது. இங்கேருந்து பீச்சு, அது பீச் மேலே இருந்து அதை எடுத்தோம். சூப்பராக இருந்தது. பீச்செல்லாம் ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக.
க்யூ வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் லைனுக்கு. லைனு இதுதான் லைனு. நடந்து போயிட்டுருக்கோம். அந்த கடைசியிலேருந்து அந்த கடைசி வரையும் க்யூ நிற்கிது. எப்போ சரியான கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நின்றுக்கிட்டு வரதுக்கிட்டையும் அப்படி இருந்தாலும் ஒரு 2 மணி நேரம் நின்னோம். 3 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ க்யூவு இங்கேருந்து அந்த கடைசி போகுது. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் க்யூவு. பெரிய பாடா போயிட்டு இதான் பீச். அங்கே மேலே நின்னோம். படி மாதிரி இருக்கும், அதில் நின்னோமா அப்போ பீச் எடுத்தோம். இதான் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ இது க்யூ. இன்னும் போயிட்டு சாமியை பார்த்துட்டு வரதுக்கிட்டே படாத பாடுபட்டு தான் வெளியில் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் சாமிலாம் கும்பிட்டு வெளியில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நடந்து அவ்வளோ க்யூவில் போராடி சாமியை பார்த்தாச்சு. சூப்பர் தரிசனம். சாமியை பார்த்து நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். செப்பல் ஒரு இடத்துல போட்டிருந்தோம், அதுக்காக நடந்து போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கொஞ்சம் தான் எடுத்தோம், அதனால் ரொம்ப எடுக்கக்கூடாதுன்ட்டாங்க, அலௌடு இல்லை அப்படின்னாக்காக கொஞ்சம் தான் எடுத்தோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது செப்பல் போடுறதுக்காக செப்பல் எடுத்துகிட்டு போகலான்னு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இதை திருச்செந்தூர் பார்த்து சாமி பார்த்துட்டு இப்போ வந்து இந்த இன்னொரு கோவிலுக்கு போகிறோம். பஸ் ஸ்டாண்டுக்காக ஆட்டோவில் போயிட்டுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோவிலில் தான் நாங்கள் ஆக்டர் பார்த்தோம். பாருங்கள் எப்படி என்னான்ட்டு. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பஸ் ஏறியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ் ஏறி போயிட்டுருக்கோம். ட்ரெயினுக்கு அந்த கோயிலுக்கு ட்ரெயின் கிடைக்கல. ட்ரெயின் வந்துன்னா பக்கத்தில் தான், திருச்செந்தூருக்கு பக்கத்தில் தான், அதனால் பஸ்லேயே நாங்கள் கிளம்பிட்டோம். பஸ் இருந்தது, பஸ்லேயே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். ஃபுல்லாகவே நல்லா இதாக இருந்தது. இந்த கோவிலில் தான் ஆக்டர் பார்த்தோம். நல்லா இதாக பேசினாங்க வந்தாங்க. இதில் வரும், நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன் வீடியோவில், ஃபோட்டோ மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். ஜாலியாக இருந்தது. நல்லா பேசினாங்க வந்தாங்க. நல்லா வந்தோம். அழகாக இப்போ ஜாலியாக பேசிவிட்டு நல்லா சூப்பராக இருந்தது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்துட்டு இது பண்ணியாச்சு, வந்தாச்சு. சரியான கூட்டம். அந்த கோவிலையும் நல்லா ஃபுல்லாக கூட்டம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நாங்கள் போகிற இடம்லாம் இந்த வாட்டி கோவிலில் கூட்டமாக இருந்தது. எல்லாம் 2-3 கோயிலுக்கு போனோம். 2-3 கோயிலையும் கூட்டம், செம்ம கூட்டம். நிற்க கூட முடியல, அவ்வளோ சிரமப்பட்டு அவஸ்தைப்பட்டு தான் வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம்தான் வந்து இது பண்ணோம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம், கொஞ்சம் இதாகிடுச்சி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த கோயில் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த கோயில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போன நேரம். கோயில் திருவிழாவாம் அது. செம்ம ஃபேமஸான கோயிலாக அது. பெங்களூரோட இந்த கோவில் தான் அடுத்த கோயிலாக அது. செம்ம கூட்டம். திருவிழா நடந்தது தான், செம்ம கூட்டமாக இருந்தது.
அடுத்த கோயிலுக்கு பஸ் ஏறி உட்காந்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நானும் பசங்களும் முன்னாடி தான் உட்காந்துருந்தோம், பின்னாடி அவங்க எல்லாம் உட்காந்துருந்தாங்க. அடுத்த கோயிலுக்கு உட்காந்துருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் ரொம்ப அசிங்கமாக வந்துச்சா எனக்கு நீங்கள் வேறு கழுத்து தோட்டம் வச்சுருங்க பொங்கல் அப்படியே பார்த்து பேர் உட்காந்து ரசிக்கிட்டு இருக்கோம். ஜி அப்படி வராது யாருக்கும். ஆனால் உங்களை முடிக்கிற ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா 5-6 என்ன பேசிட்டு எடுத்தோம்னா ஒரு வயசு வந்துருக்காங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எங்கே வந்திருக்கோன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் சாமி கும்பிட்டு தரிசனம் பண்ணி எல்லாம் முடிஞ்சிருச்சு. வெளியில் வந்துட்டோம். இப்போ வெளியில் வந்ததுனால என்னென்னா ஃபோன் வந்து வச்சுட்டு போயிட்டேன். கோயிலுக்கு எய்த்தாப்பில் தான் லாட்ஜி. அதனால் வந்து ஃபோனை வந்து எடுத்துகிட்டு இப்போ வந்து என்ன நான் எப்படி கோவில் வெளியில் காமிக்கிறேன். ஏன்னா ஃபோனு கேமரா எதுவும் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. உள்ளே செக் பண்ணி தான் அனுப்புகிறாங்க. அதனால் நான் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து லாட்ஜுக்கு வந்து ஃபோனை வந்து எடுத்துகிட்டு கீழே போகிறேன். கீழே போயிட்டு இப்போ வந்து என்ன நான் செய்கிறேன் என்னன்னு பார்க்கலாம். இப்போ தம்பி வந்து போயிட்டு வந்திருக்கான். இப்போ மாடிக்கு போயிட்டு வர சொன்னேன், மேலே இருந்ததுன்னு மேலே மாடிக்கு போயிட்டு வந்திருக்கான். இப்போ வந்து என்ன நான் செய்கிறேன் என்னன்னு பார்க்கலாம். கேமரா எடுத்துகிட்டு சில கொஞ்சம் இதாக இருக்குது. நான் லாட்ஜில் தான் கீழே நின்று பேசுகிறேன். மாடியில் இருந்துட்டு கீழே இருந்து பேசுகிறேன். வாங்க போகலாம். இப்போ இதான் நான் லாட்ஜி இருந்தேன்னா அதில் தான் நான் நடந்து போயிட்டுருக்கேன். இங்கே வரணும் லாட்ஜி நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ எப்படி கேமரா இது பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதில் தான் ஃபஸ்ட்டு க்யூ போகுது. இதுலேருந்து பாருங்க, அந்த நிற்கிறாங்கள அதில் தான் ஜாயின் பண்ணி போகுது. க்யூ போகுது பாருங்கள். ஃபுல்லாக தரிசனம் ஃபுல்லாக தான் செக் பண்ணி எல்லாமே அனுப்புகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். உள்ள மொபைலு கேமரா எதுவும் அலோடு இல்லை அப்படின்ட்டாங்க. அதனால் நாங்கள் எதுவும் எடுத்துகிட்டு போகல. வந்து ரூமுக்கு வந்து ஃபோனை எடுத்துகிட்டு நடந்து போயிட்டுருக்கோம். ஏன்னா நடந்து வந்து இது எடுத்துகிட்டு போகல ஃபோன், அதனால தான் இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் சாப்பிடல, அதான் சரி சாப்பிட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னுக்காக சாப்பிட போனோம். கோயில் பெருசு தரிசனம் சூப்பராக கிடச்சிது. என்ட்ரன்ஸ் உள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கோம். ஹோட்டல் கடையே காணும். சாப்பிடுவோன்னு பார்த்தா ஃபுல்லாகவே காணும்டா. எல்லாம் ஃபேன்சி ஐட்டம், இந்த சாமி படம் அப்படி தான்டா விற்குது. எல்லாருக்கும் பசிக்கும் தெரியாமல் போயிட்டோம்.
இந்த வரைக்கும் பாரு அப்பாடி ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சு ஃப்ரெண்ட். இப்போ அதே சைஸ் தான். அது அப்படி தான் வராது கரெக்டாக. இங்கே நாங்கள் வந்து ரூம் லாட்ஜ் தங்கியிருக்கோம்ல, அந்த மாடியிலேருந்து பால்கனியில் நிற்கிறேன். கோயில் கோபுரம் தெரியுது பாருங்க, சூப்பராக. இந்த கோபுரம் பாருங்க பெருசா. இதான் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் கோபுரம். இது உள்ளதான் என்ட்ரி, உள்ளே போகணும். செமையாக இருக்குதுங்க. லாட்ஜி மாடியிலேருந்து நின்று ஃபோட்டோ எடுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா ஊரும் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. எங்கள் ஊருக்கு கிளம்பியாச்சு. ட்ரெயின் நிற்கிது, ட்ரெயினில் தான் கிளம்புறோம். அடுத்தது 5:30 மணிக்கு ட்ரெயின்னுன்னாங்க, அந்த ட்ரெயினில் தான் நிற்கிறோம். ரயில்வே ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இது பண்ணி கொஞ்சம் வரப்போ ஃப்ரீயாக இருந்துச்சு, உட்காந்துட்டு வந்தோம் நல்லா ஜாலியாக. மலையெல்லாம் கொடைக்கானல் வழியாக வந்துச்சா, சூப்பராக. அங்கே பாருங்க மலையெல்லாம் சூப்பராக என்ஜாய் பண்ணி ஜாலியாக என்ஜாய் பண்ணி வந்தோம். ஓரளவு பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். வரப்போ ஃப்ரீயாக இருந்தது, நல்லா
இதெல்லாம் சீட்டெலாம் இருக்குது, சீட்லாம் இருக்குது நிறையாண்ணா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எல்லாம் வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி பார்த்துட்டு எல்லாம் முடிச்சுட்டு நிறையா இடத்துக்குலாம் போனோம். போய் பார்க்கலாம். 3 இடத்துக்கு போனோன்னா அது வந்து எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோவில் சொல்கிறேன். எங்கே பார்த்தாலும் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். இப்போ தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இது பண்ணால் கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதனால் என் ஃபேஸை பாருங்கள், அப்படியே டயர்டாக செம்ம டயர்டாக இருக்கேன். அதனால் சாப்பிட்டுட்டு இப்போ அவ்வளோதான், முடிஞ்சு படுக்க வேண்டியதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கொடுத்தீங்கன்னா அப்புறம் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் தான் வரும். என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.